ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபங்க்ஷன் ஸ்டைலில் சூப்பரான சில்லி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரே மாதிரி செஞ்சு பிடிக்கலன்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப லுக்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதிரம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க அந்த சூப்பரான ஈஸியான சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதோட 1/4 ஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கோபுரம் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுட்டு இது எல்லாத்தையும் கை சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க ஈரமே போதுமானது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கசக்கி போடும்போது சிக்கன் வந்து ஒரு படி கூடுதலான ருசி கிடைக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதோட கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் ஃபங்க்ஷனில் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிடும் போது அந்த ருசியை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெசரி கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா மசாலா எந்த அளவுக்கு பிடிச்சி இறுக்கமாக இருக்குன்ட்டு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சில்லி போடணும். பாருங்கள், போட்ட உடனே சுற்றி எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு இந்த அளவில் போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி கிண்டி மட்டும் கொடுங்க. அப்போ தான் வானலோட ஒட்டி பிடிக்காது. நம்ம மசாலா எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக சில்லி சிக்கன்லேருந்து மசாலா பிரியவே பிரியாது. பாருங்கள், உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக செவந்து வந்திருக்குதுன்ட்டு. இப்போ அடுத்த பேட்ச் அந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மசாலா எல்லாமே கரெக்டாக கோட் பண்ணி எடுத்திங்கன்னா சில்லி சிக்கன் கொஞ்சம் கூட கலர் பிரியாமல் கிறிஸ்பியாக சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோட சில்லி சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி ஃபங்க்ஷனில் செய்கிற மாதிரி சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சின்னு. நீங்கள் ரெகுலரான சில்லி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து வெள்ளை எள்ளு கசூரி மேத்திலாம் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப ஃப்ளேவராகவும் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாகவும் இருக்கும். பாருங்கள், இதோட நம்ம பொரிச்சு வச்சுருக்க மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.